நான் என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா, நீங்க நிறைய காதல் பாடல்கள் எழுதியிருக்கீங்க. வந்து உன்னை வெள்ளாவி வச்சு தான் வெளுத்தாங்களா மாதிரி இன்னும் சொல்லிட்டே போலாம் நிறைய. அதெல்லாம் வந்து இவங்க வர்றதுக்கு முன்னாடி ஓகேவா? இவங்க வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு காதல் பாட்டு எழுத உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சப்போ, இவங்கள மனசுல நினைச்சு நீங்க ஒரு பாட்டு எழுதியிருக்கீங்களா? நான் வந்து லவ் பண்ணும்போது நிறைய நான் எழுதியிருக்கேன். அப்படி எழுதுனது தான் அந்த வாடாமல்லிக்காரி என் வருங்கால கொழகாரி கோடம் மழையா மாறி என நினைச்சாலே மும்மாறி திருப்பி போட்ட அமைய போல மனசு கிடக்குதடி நனைஞ்சு போன எள்ளு செடியா உசுறு நழுவுதடி உசுரே என் உசுரே என்ன உலுக்கி எடுக்காதே மனசே என் மனசே என்ன மடிச்சு படிக்காதே. உண்மையா நல்லா இருக்குண்ணே. அதே மாதிரி எனக்கு இவ்வளவு நினைச்சு பாடணும். உண்மையிலேயே எழுதின அந்த பாட்டு என்னன்னா கழுகுல ஓகே அழுக்கா கடந்த மனச நீ இறங்கி அலச மறந்து நிக்கிறேன் பழச புரியாமதானே காணாத கானகத்தில் அலைஞ்சு திரிஞ்ச நானந்தான் காத்தாக எண்ண ஓரசி சாச்சு புட்ட நீயும் தான் உள்ளங்கால் நிழலாட்டம் ஒட்டிக்கிட்ட நான் ஓம்பேர உசுறு மேல வெட்டிக்கிட்ட நான். ஏங்க உங்களுக்கு இன்னும் யாரும் பாடுறதுக்கு சான்ஸே கொடுக்கலையாங்க? வேற லெவல்ல பாடுறீங்க. அண்ட் எனக்கு இப்போ என்னன்னா, நீங்க இப்போ எழுதின ஆன் த ஸ்பாட்ல இவங்களுக்காக ஒரு 4 வரி எழுதணும்னா என்ன எழுதுவீங்க? சரி எழுதுறேன். தின்னும் இதே மாதிரி தான் எனக்கு மட்டும் ஏதோ ஒன்று சொல்லு அப்படின்பா டக்குன்னு சொல்லுவேன். அந்த இடத்துல எழுதி வைக்கணும் எழுதினு ஓடுவா, நான் மறந்துடுவேன். என்ன நான் நினச்சி பண்ணுறதில்ல, வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால வேண்டி பதிவு பண்ணுறதே இல்லை. அவ்வப்போது என்ன ரொம்ப அன்பாக நேசிங்க இல்லையா? அது எங்களுக்குள்ள கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதே நாங்கள் மறந்துட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் 1 மணி நேரம் அங்கே இருப்போமா இல்லையான்னு தெரியாது சாமி. இந்த நிமிஷம் நாங்கள் நிம்மதியாக வாழ்கிறோம். காதலால் இந்த உலகத்தை நிரப்புறோம். காதலால் இந்த வாழ்க்கையை மென்று 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 துப்புறோம் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நிமிஷம் நாங்கள் யாராவது இறந்து போனால் கூட ஐயோ வாழாமல் இறந்து போயிட்டோம்னு எங்கள் 2 பேத்துக்குமே கவலை இருக்காது. காரணம் கிடைக்கும் நொடிகளை காதலால் நிரப்பிக் கொண்டே இருக்கும். யாருக்கு கவலை இல்லை? கடன் இருக்கு, பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு, உறவுகள் பிரச்சனை இருக்கு, எல்லாத்துலயும் பிரச்சனை இருக்கு. யாருக்கு இல்லை பிரச்சனை? அந்த பிரச்சனைகளோட தான் காதலை கொண்டாடணும். காதல் மட்டும்தான் எல்லா நோய்களுக்கும் மருந்து. வேற எதுவுமே இல்லை. காதல் மட்டும்தான் நோய். இல்லை, ஒரு ஆண்மை எங்கே உறுதி செய்யப்படுகிறதுனா தன்னை சுற்றி உள்ள பெண்களின் பாதுகாப்பில். இங்க பணங்கணம்லாம் தேவையில்லை. அவ தைரியமா இருக்கான்னு தெரிஞ்சதுன்னா தான் நாம ஆம்பளைன்னு அர்த்தம். இவன் இருக்கான் எல்லாம் பார்த்தவங்கிற நம்பிக்கை நம்ம சொல்லாமலே அவளுக்கு வரணும். அழகு அழகு. அதுதான் சொல்லுங்க.